வணக்கம். மன அதிர்வு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மன அதிர்வா? அது என்ன மன அதிர்வு? அங்கே பார்க்காத அதிர்வா? மன அதிர்வுன்னு ஒன்று இருக்கா? மன அதிர்வுன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையா? இருக்குது. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம், எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்போம். திடீர்னு பசங்க கத்துவாங்க, வெடி வச்சிருக்க தள்ளுங்கப்பா, அண்ணா வராதிங்க அப்படின்னு கத்துவானுங்க. நம்ம எங்க வெடி வச்சிருக்காங்கன்னு பதட்டமாயிருவோம். அப்போ அந்த பதட்டம் ஒரு அதிர்வை ஏற்படுத்திடும் மனசுக்குள்ள. எப்போ திடீர்னு பார்த்தா டம்முன்னு வெடிச்சிடும். அப்பான்னு தப்பிச்சிட்டோம்டான்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் தள்ளி போகும்போது நமக்கு இயல்பாகவே தோணும், ஏதாவது பசங்க நிற்கிறானுங்களா, வெடி வச்சிருக்கானுங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பூனைக்கு சுடுபாலை வச்சுட்டு குடிக்க சொன்னோம்னா சுட்டு வச்சுக்கும். அடுத்து நம்ம பாலை வச்சாவே அது வராது கிட்ட. நாளைக்கு அது வரவே வராது. அது என்னென்னா பால் சுட்டுடுன்னு அந்த விஷயம் அதுக்கு ஒரு அதிர்வலையை சேர்த்திருச்சு. இன்னும் ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன் சுருக்கமாக. நீங்கள் ஒரு பாலை எடுத்து டக்குன்னு செவுத்துல வீசிட்டு கேட்ச் பிடிச்சிட்டு அடுத்த செகண்டு ஒரு நல்ல கையில் வச்சுருக்கிற குச்சியை எடுத்து நாயை ஒரு சட்டுன்னு அடிக்கிறீங்க, கத்திக்கிட்டு ஓடி போய்டும். அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, இதே போல் பால் எடுத்து டக்குன்னு வீசுறீங்க, கேட்ச் பிடிக்கிறீங்க, அந்த குச்சி எடுத்து சத்துன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நாய் தலைதறிக்க ஓடி போய்டும். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாய்க்கு பதிவாயிடுச்சு. என்ன பதிவாயிடுச்சு? இந்த ஆள் பால் அடித்தானாவே அடுத்து நம்மளை அடிப்பான் அப்படின்னு அதுக்கு பதிவாயிடும். அப்போ பாலை டக்குன்னு அடுத்து 3வது தடவை கேட்ச் பிடிச்சிங்கனாவே அந்த சத்தத்தை கேட்டனையுமே அந்த நாய் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிடும். அது ஒரு அதிர்வலையை உருவாக்குது. அப்போ உங்களுக்கு பயம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அதிர்வலை ஏற்படும் மனசுக்குள்ள. இன்னும் நிறைய சொல்லலாம், இருந்தாலும் போதுமானது. பயம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு பயத்துக்கு முன்னாடி வர்ற என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அதிர்வு தான் பயத்தில் ஒரு அங்கம்தான் அந்த அதிர்வு. அதனால அந்த அதிர்வை போக்குறதுக்கு சில விஷயங்கள்லாம் கிடையாது. அது சூட்சமமாக எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்களை நாயை பழக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, மனிதர்களை பழக்குவதற்காக கூட இந்த அதிர்வலைகளை, இந்த அதிர்வான செயல்களை நிறைய பேர் செய்கிறாங்க. நன்றி.